தமிழ் ஜூனியர் January 1998. Get ready. 10 seconds. 5 seconds. Start. சென்னை தலைமை செயலக வளாகத்தில் மருத்துவ சேவையில் பங்கேற்பு தொடர்பாக தொழிலதிபர்களின் கூட்டத்தினை தொடங்கி வைத்து முதல்வர் அவர்கள் ஆற்றிய உரை வருமாறு. இங்கு அழைக்கப்பட்டுள்ளதன் நோக்கத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் எடுத்து கூறியிருக்கின்றார். தமிழ்நாட்டில் பொது சுகாதார திட்டங்களை, குறிப்பாக மக்கள் நல்வாழ்வு திட்டங்களை சமூக நலம் என்ற அடிப்படையில் நிறைவேற்றி வருவதில் இந்த அரசு எவ்வளவு அக்கறையுடன் செயல்பட்டு வருகிறது என்பதை நீங்கள் எல்லாம் மிக நன்றாக அறிவீர்கள் என்றே நான் நம்புகிறேன். குறிப்பாக இந்த அரசை பொறுத்த வரையில் நாங்கள் பொறுப்பேற்றுள்ள இந்த அரசில் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு அதிக அக்கறை எடுத்து கொண்டு வரப்படுகிறது என்பதை நீங்கள் உணருவீர்கள் என்று நான் கருதுகின்றேன். எடுத்துக்காட்டாக, தொழுநோய் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலே ஆர்வம் கொண்ட இந்த அரசு 25 ஆண்டுகளுக்கு முன்னர் தொழுநோயால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு தக்க மருத்துவ வசதி அளித்து அவர்களுக்கு மாவட்டம் தோறும் மறுவாழ்வு இல்லங்கள் ஏற்படுத்தி இன்னமும் தொடர்ந்து நடத்தி வருகிறது. அமெரிக்காவிலே சில கண் மருத்துவமனைகள் கண்ணொளி முகாம்களை கிராமப்புறங்களிலே அரசின் சார்பில் நடத்தியதை பார்த்து இங்கும் அவ்வாறு நடத்தப்பட்டன. அப்படி நடத்தப்படும் போது லட்சக்கணக்கிலே கண் அறுவை சிகிச்சை, கண் நோய்க்கு மருந்து அளித்தல், இலவச மூக்கு கண்ணாடிகள் வழங்குவது போன்ற இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெற்றது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு தொடர்ந்து அது நடைபெற்று வருகின்றது. ஆனால் அன்று நடைபெற்றதை போல அவ்வளவு பரவலாக நடைபெறவில்லை. அப்படி நடைபெற்ற பொழுது தொழில் அதிபர்கள், ஆங்காங்குள்ள பெரும் பணக்காரர்கள் பலர் தாங்களே அந்த முகாம்களை நடத்த முன்வந்து அரசின் சார்பிலே மருத்துவர்கள் மாத்திரம் அனுப்பப்பட்டு ஒவ்வொரு முகாமிலும் ஒரு வாரம் அல்லது 10 நாள் ஏழை எளிய கிராமப்புறத்து மக்கள் அங்கே தங்கி சிகிச்சை பெற்று சென்ற அந்த நிலை எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று கருதுகிறேன். இப்பொழுது அரசு மருத்துவமனைகளில் வெளி நோயாளிகளுக்கான சிகிச்சை நேரம் அதிகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சுகாதார நிலையங்களும் நாள் முழுவதும் இயங்கி பொதுமக்களுக்கு அவசர
சிகிச்சைக்கு பயன்படும் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி திரு கு. மணிமாறன் என்பவரிடமிருந்து தர்மபுரி மோகன் மர சாமான்கள் விற்பனை நிலைய நிர்வாகிக்கு அனுப்பப்படும் கடிதம். அன்புடையீர், தாங்கள் விற்பனை செய்யும் மர சாமான்களை உற்பத்தி செய்து வழங்க கோரும் விளம்பரம் ஒன்றினை இன்றைய செய்தித்தாளில் பார்த்தேன். உங்கள் விற்பனை நிலையத்துக்கு தேவைப்படும் அனைத்து மர சாமான்களையும் தேவைப்படும் தரமான மரங்களில் தேவைப்படும் வடிவமைப்புகளுடனும் செய்து தர நாங்கள் தயாராக உள்ளோம். நாங்கள் இப்பணியில் கடந்த 15 ஆண்டுகளாக ஈடுபட்டுள்ளோம். எங்களுக்கு மரம் குறைந்த விலையில் கிடைப்பதாலும் தொழிலாளர் கூலி மற்ற இடங்களை விட குறைவாக இருப்பதாலும் உற்பத்தி செலவு குறைவாக உள்ளது. உங்களுக்கு தேவைப்படும் பொருள்கள் பற்றிய விவரங்களை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். விவரம் பெற்றவுடன் உங்களுடன் தொடர்பு கொண்டு மற்றைய நடைமுறைகளை செயல்படுத்தலாம். தங்கள் உண்மையுள்ள ஸ்டாப்.